எனக்கு என்ன தெரியும் சபைக்கு வந்தனே ஆமா என்று கேட்காத தேவையில்லாத கதை பேசிருக்கிறாங்க. ஐயோ எம்மா அவளா ஐயோ மல்லவாடி மறக்கா சுத்திய என்ன ஒரு மல்லவாடியில மறக்கா வாட்ட வச்சு உன் பேர்ல அந்த ஊர்ல சொல்ல கூடாது கம்முனு. சத்தியமா உன்னை காத்தாவே உன்னை பார்த்தாவே கவிதை புட்டுக்குது எனக்கு. அம்மா எப்படி கடலுக்குதா கடலு ஆமா கடல் இருக்குதா கடலு கடலுக்கு கப்பல் அழகு கப்பல் அழகு சத்தியமா சொல்றேன் கடலுக்கு கப்பல் தான் அழகு ஆனா உனக்கு தொப்பு தான் அழகு. ஏண்டா எப்படா பார்த்த தொப்புலாம் பாக்குறதா தானே உனக்கு? நான் சைடு கேப்ல பாத்துக்கிட்டு ஆனா இந்த கனகாபுரி ஆண்ட வர எது சூப்பரா இல்லையா ஆனா உங்க பேக் சூப்பர். சத்தியமா சொல்றேன் உங்க பேக் பார்த்தா அஸ்தப்பட்ட நானு. அறிவு நான் அம்மா கூப்பிட்டாங்கன்னு வேகமா ஓடி வந்துட்டேன். பேக் எடுத்துட்டு வரதே மறந்து வந்துட்டேன். சத்தியமா சொல்றேன் நீ நம்புறியா நம்பல ஆனா உங்க பேக் தான் சூப்பர். பாத்துக்காம வந்துட்டேன். ஆமா ஏமா என்ன வளர்த்தியா நான் தச்சேயா பேக் எடுத்துடா எதுக்கு புண்ணிய நீ ரேஷன் வச்சு துண்ற மாதிரியே இருக்கா பொண்ணு வச்சு துண்ற மாதிரி இருக்கணும். அந்த பேக் சொல்றேன் அந்த பேக் சொல்றேன் இந்த பேக் உனக்கு சூப்பர்மா. முன்னாடி பாக்காத பின்னாடி பாரு அப்பதான் புடிச்சின்னு வரும். கவலா இந்த கன்னிகாபுர நாட்டு ஆண்டு வரக்கூடிய நீ எனக்கு மேல வண்டினா இருக்க போல அறிவி நந்தோட சென்று மல்லிகை முல்லை கோங்கு மந்தரம் 20 சொல்லக்கூடிய மரங்கள்லாம் பெற்று வந்து கூந்தல சீனி சிக்கெட்டு கூந்தல சூடு வந்திருக்கு. எந்த கூந்தல்ல ராவணா சூத்தா மட்டில் அடிக்குது பொழுது வேண்டா வந்து டால் அடிக்குதுங்க. பொழுது கழிந்தாலும் நம்ம முக்கூந்தல் இப்படிதான் இருக்கும். அப்படியா சரிம்மா உன்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கேக்குறியா? ஆமா கேள்வி கேள்வியா? ஆமா கேட்றா அம்மா கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1 பட்டன் கேட்றா பட்டுன்னு கேட்கணும் சட்டுன்னு சொல்லு நீ. ஏமா ஓடுறா? ஆமாம்மா அம்மா ஒரு சைக்கிள்ல எத்தனை பேரை ஏத்தலாம்? ஒரு சைக்கிள்ல எத்தனை பேரை ஏத்தலாம்? ஒரு சைக்கிள்ல ஒரு ஆளு வந்து பொட்டிக்கா போறா பொட்டிக்கா சைக்கிள் அடி பாரு வாடி பிடிக்கா விளையாட்டு இருந்தா ஒரு 4 பேர் போலாம். உன்ன மாதிரி இருந்தா ஒரு 3 பேர் தானே போக முடியும். ஆமா என்ன ஆண் பேர் புச்சு புச்சு போயிடும் முன்ன புற இப்படித்தானே இருக்கு சைக்கிள். ஆண் பேர் மாதிரி இப்போதைக்கு மேரிக்கிறேன். ஒரு சைக்கிள்ல 3 பேர் தானே போக முடியும். மாமா திறமை அப்படி கிடையாது. மாமா திறமை அப்படி கிடையாது. எப்பறம் திறமை ஏமா 18 பேரை ஏத்துவான். 19 பேரு ஏத்த மாட்டாங்கடா. நிறைய பேர் கேக்குறாங்க ஆமா நான் ஐயப்பன் கோயில் டூர் பார்த்து கிடையாது. ஏன்டா ஐயப்பன் கோயில் டூர் போக மாட்டேன்? அங்க பூரா ஒண்ணுத்துக்கு உதவாத மாலை போட்டுக்கின்னு வந்துருவான். ஆனா ஓம் சக்தி கோயிலுக்கு டூர் ஏத்துறேன். ஏன் அது மட்டும் ஏத்துறேன்? அங்க பூரா லேடிஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா லேடிஸ் கூட்டம்னா ஏத்தத்தான் நான் மாமூலா பால் மாறாத ஏத்துறேன். சரி எப்படி சைக்கிள்ல 18 பேர் ஏத்துற? அது மாமா திறமை மாமா திறமை பட்ட பட்டியா சும்மா மாமா மாமா போவா அப்ப படிச்சுனே ஒண்ணு வாங்க நான் நாங்க சொல்றேன் அதான் முட்டை வச்சுக்கிறேன் பாம்பு படம் எடுக்க போதே பயந்தா சொல்ற எப்படி வந்து 18 பேரை ஏத்துவாங்க சைக்கிள்? எப்படா சைக்கிள்ல 18 பேர் ஏத்த முடியும்? ஏமா முன்னாட்டம் ஒரு 9 முன்னாடியே முன்னாட்டம் ஒரு 9 பின்னாடியே 9 எத்தினாச்சு 18யா மாமாவோட சேர்த்தா 19. எப்படி மாமா திறமை மாமா திறமை உனக்கு இருக்கே பூ மூளை இருக்கு. ஏண்டா என் பேரு கேட்டயா? ஏமா உன் பேரை தான் கேட்கல என்ன உன் போரு? என் பேர் தான்யா காமினி. எங்க அம்மா திட்டுவாங்க. காமினி எங்க அம்மா திட்டுவாங்கடியா. யாருக்கும் காமிக்காதா குழந்தை சொல்லி அனுப்பிட்டாங்கயா. ரொம்ப ஆசைப்படும் போல இருக்குது. வச்சுக்கோ குழந்தை காமிக்க சொல்லுது. காமிக்க சொல்லுது.
காமணிடா. பேரு காமணியா? காமணிடா என் பேரு. போயிட்டு பூனை கொடுங்க காமினி. பெயர் காமினிடா. பேரு காமணி. ஆமா, அப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி வரும் இன்னும் எடப்பிறை மகா ஸ்தலத்திலே சகல செல்வங்களோடு வசித்து வரக்கூடிய இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரசிகர்கள் இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அறிவுள்ள கண்ணன் இன்னும் தமிழ்நாட்டிற்கே போராடி கொண்டிருக்கும் அனைத்து ஒன்றிய அன்னை திராவிட முன்னேற்ற கழகம் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் சேவகர் இன்னும் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் உண்மையான விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து கண்ணபுரா நாடக மன்றத்திற்காக 501 ரூபாய் வழங்கியுள்ளார். மக்கள் சம்பத்து, மருமக்கள் சம்பத்து, தன சம்பத்து, தானிய சம்பத்து, குபேர செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கண்ணபுராணியும் திரௌபதியும் பிரார்த்தனை செய்கிறோம். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய எடப்பிற மகாஸ்தலத்திலே சீரம் சிறப்போடு பிறந்து சகல செல்வே யோகமிக்க பெருவாள் வாழ்ந்து வரக்கூடிய ஆயக்கலைகள் 64 வீரர் இசை என்று சொல்லக்கூடிய இன்னும் பம்பை குழுவை சேர்ந்து இன்னும் வீரபாஞ்சாலி அம்மன் திறமையுள்ள பம்பை குழுவினரில் இன்னும் பம்பை குழுவினர் சார்பாக வீரபாஞ்சாலி அவங்க அண்ணன் கண்ணபெறா ரெண்டு ஒண்ணுதான். இன்னும் கே பெருமாள் ஞானவேல் செல்வம் என்று சொல்லக்கூடிய அன்பனஞ்சங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்ணபுரா நாடக மன்றத்தை பாராட்டி பொற்கரங்களால் இன்னும் 506 ரூபாய் அப்படி அளித்த அன்னாரும் அன்னாரும் சேர்ந்தோரும் என்னால் போல் என்னாலும் சிறப்பு நண்பர்களாக ஒன்று சேர்ந்து வாழும் பொருட்டாகி பாஞ்சாலி கண்ணபுரானை பிரார்த்தனை செய்கிறோம். ஆமா எவ்வளவு அழகாக பூத்து அப்படியா? ஆமா ஒரு என்பது கிடையாது. என்பது கிடையாது. அந்த மரமல் கொடி அங்க பாரியா, எங்க அந்த கொடியில பாரியா, அடாடாடா ஒன்னாட ஒண்ணு பின்னிங்க பாருமா, எப்படி அழகா இருக்குது பாரியா. வர என்பதே கிடையாது. கதை ஓட்டுறான். ஏமா ஒண்ணும் பரவாயில்ல, கொடி முள்ள ஒன்னோட ஒண்ணு பின்னிங்க ரொம்ப அழகா இருக்கு பாத்தியா. அது மட்டுமா அந்த கரும்பாறை
தலையில பாருமா சலபுல்லான்னு சத்தம். ஜலம் எப்படி போகிறது பார்த்தா? அப்ப மாலை கண்ணா புட்டுக்குது, இந்த பக்கம் திருப்பிட்டுக்கிறேன். மா கரும்பாறையில அழகா நீர் வீச்சு. ஆமா, குறை கிடையாது. ஆடி பாடி கொண்டு இருந்தாலும் யார போவது தெரியாது. மகாராஜா பக்கணும் அல்லவா? மகாராஜா வரும்படி உத்தரவுமா? என்ன பண்ணிக்கிற? என்ன மகாராஜா நம்ம பொண்டாட்டியை கூட்டு வரதுங்காட்டி போதுன்னு உன்னுடைய மனைவி மகாராஜா பெரிய மகாராஜா கண்டுகொள்ளுமா? போ பாத்துறியா? கனகவல்லி மனைவி தோழியோடு அநேக வணக்கம் சுவாமி. கண்ணே பாதாமதை பணிந்ததினால் கனகவல்லி பெண்களுடைய பாதாள விந்தத்தை ஆதாரமாக படைத்தபடியா பல்லாண்டு காலமாக மகாராஜா பொண்டாட்டியை பார்த்த உடனே உனக்கு குத்து கலப்பிச்சு வைக்கிறேன். குச்சி வந்துச்சு பொண்டாட்டி பார்த்த உடனே வராதா? இல்ல புரு சவுண்ட் வந்துச்சு. ஐயா கப்பல் பையன் சுத்தாட்டம் பொழுக்குன்னு வச்சுக்கோ. கோயில் பெண்களுக்கும் உனக்கும் இங்க வேலை இல்ல. சரி நாங்க ரூமுக்கு கிளம்புறோம். அம்மா உங்களை சமயம் நேரத்தை அழைக்கிறேன். மன்னவா மனமகிழ்ந்தி என்னவென்று சொல்லி கனகவல்லி அந்த அரண்மனையில் இருந்த என்னை காமலனை விட்டு அது விரைவாக கண்ணே கனகவல்லி அடுத்த காரணம் என்ன சுவாமி? பாவாயே
நமக்கோ திருமணமாகி 12 காலங்கள் ஆகின்றது. 12 வருடம் ஆகிறது. அப்படி இருக்கு நமக்கு பின்பு நமது ராஜ்யத்தை பரிபாலிக்க ஒரு மயில செல்வம் இல்லை. கண்ணே கனகவல்லி, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோமோ கண்ணே. கூலி செய்தவர்க்கு கூலியில் கொலை செய்தோமா, போட்டோமோ கண்ணே. அல்லது முப்பிறப்பில் செய்த பாவமோ என்னவோ தெரியவில்லையே. நமது துயரானது தீர வேண்டுமானால் கண்ணே, துன்பமானது மாற வேண்டுமானால் கண்ணே மன்னா கருணை சுவாமி பிள்ளைகள் இருந்தாலே பின்பாலே மோட்சம் என்று தெரிவிப்பாரே சுவாமி. நம் ராஜ்யத்தாயால ஒரு பிள்ளை இல்லையே மன்னா.
காணகம் சென்று அந்த மும்மூர்த்தியின் முதலாக விலகக்கூடிய சிவபெருமானை கோரி கடிதம் செய்வோம் சுவாமி. ஒருவேளை நம் தவத்தை வெற்றி ஈசனானவர் வந்து காட்டி அழைக்காவிட்டால் கண்ணே செத்து கனகவல்லி சுவாமி. இதோ இந்த நாடகத்திலே இந்த யுத்தத்தை பார்த்தாயா? ஆம் சுவாமி. ஆமா நீரோடையில் ஆம் சுவாமி. அமைதியான இடமாக கயலைக்கு நிகரான இடம் போல தோற்றமளிக்கின்றது இந்த இடம். இந்த காலகத்திலே அமர்ந்து அந்த கர்த்தன் சிவனை கோரி அடுத்தவ புரிவோம். ஆம் சுவாமி. நம் தவத்தை மெச்சி இறைவனானவர் கண் முன்னே காட்சி அளிக்கின்றாரா என்பதை காண்போம். அப்படியா? அப்படியா? Thank you.
ஆ